இந்த எல்லா கூட்டணியும் விட வலுவான இன்னொரு கூட்டணி இருக்குது. ஏழை வீட்டு பணத்தை கொள்ளையடிப்பதற்கு இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜதந்திரமான ஊழல் நிறைந்த ஒரு விஷயம் இந்த டாஸ்மாக் கடை. தமிழக மக்களை கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு மேலும் 5 ஆண்டுகள் கொள்ளையடிப்பதற்காக சர்வசாதாரணமாக கொண்டு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார். டாஸ்மாக் முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கு எதிராக போடுவேன் என்று சொல்லி கலைஞர் சொல்றாரு. இந்த அருமை சகோதரர்களே, 71 வரைக்கும் தமிழ்நாட்டிலே சாராயம் கிடையாது, கள்ளு கிடையாது, எந்த டாஸ்மாக் கடை ஒண்ணுமே கிடையாது. மது பழக்கம் இல்லாமல் இருந்த தமிழகத்திலே முதல் கையெழுத்தை போட்டு மதுவை கொண்டு சேர்த்தவர் கலைஞர் அவர்கள். முதலமைச்சராக இருந்தபோது 1971ஆம் ஆண்டு அவர் கொண்டு வந்த அநியாயம். கலைஞர் சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் பிராண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் இதெல்லாம் மூடுகொண்டு உங்களுக்குதான் நல்லாவே தெரியுதில்ல. ஒரு திமுக காரங்க தொழிற்சாலைகள் வைத்திருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுதில்ல. அதை உடனடியாக மூட வேண்டியதுன்னு மூடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. காரணம், ஆட்சி வருவாய் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆட்சி வந்த பின்பு மூடலாமா மூட வேண்டாமா என்பது அப்ப பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்க டாஸ்மாக் தொழிற்சாலைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்களாவது மூடுவாங்கன்னு சொன்னா அவங்க சொல்லிட்டாங்க படிப்படியாக மூடுவோம் அப்படின்னு. இப்ப படிப்படியா மூடுவாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கதவா மூடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய கதவு தான் நடக்காது. இவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏழை வீட்டு பணத்தை கொள்ளையடிப்பதற்கு இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜதந்திரமான ஊழல் நிறைந்த ஒரு விஷயம் இந்த டாஸ்மாக் கடை. இது மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சுதான் இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இலவசங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இலவசம் யார்கிட்ட கேட்டா? நான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளுக்கும் சென்று மக்கள் மத்தியிலே கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றேன். யாராவது நீங்க வந்து டிவி கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். மிக்சி கிரைண்டர் யாராவது கேட்டீங்களா? யாரும் எதையும் கேட்கவில்லை. இலவசங்கள் கேட்காத தமிழகத்திலே இலவசங்களே அவர்கள் வழங்குகின்றார்கள் என்று சொன்னால் ஒரே விஷயம், போதைக்கு அடிமையாக்குவது போல இலவசத்தினுடைய போதைக்கு அடிமையாக்கி இருக்கின்றார்கள் தமிழக மக்களே. இதுல எந்த கூட்டணி வலுவான கூட்டணி? திமுக கூட்டணி வலுவானதா, அதிமுக கூட்டணி வலுவானதா, அல்லது வைகோவுடைய கூட்டணி வலுவானதா, பிஜேபி கூட்டணி வலுவானதா என்று சொன்னால் இந்த எல்லா கூட்டணியும் விட வலுவான இன்னொரு கூட்டணி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வெளியிலே சண்டையிட்டுக் கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளாக ஒரு ஒப்பந்தம் என்ன அப்படின்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டை தவிர்த்து மற்றொரு கட்சி தமிழகத்தில் ஆளுகின்ற நிலைக்கு உருவாக்கிவிடக் கூடாது என்று சொல்லி ரகசியமான ஒரு கூட்டு ஒப்பந்தம். அந்த கூட்டணி அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்காக ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டணி தான் அண்ணன் வைகோ அவருடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி. அது அவர்களாக உருவாக்கிய கூட்டணி அல்ல. அது இவர்களுக்காக, திமுகவுக்காக, அதிமுக இவர்களால் உருவாக்கிய கூட்டணி இந்த கூட்டணி. ஆகவே இந்த அளவுக்கு வலிமை நிறைந்தவர்களாக, பலம் பொருந்தியவர்களாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்று சொன்னால், பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய செல்வாக்கு இருக்கிறது என்று சொன்னால், இதை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி விட்டார்கள். இதுவரைக்கும் நிகழாத ஒரு சம்பவம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறாங்களே, யாராவது ஒருத்தர் தன்னுடைய சொத்தை விற்று பணம் கொடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய எந்த கட்சியினுடைய எந்த வேட்பாளரையாவது சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? அவன் அப்ப வீட்டு பணமா? தமிழக மக்களை கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு மேலும் 5 ஆண்டுகள் கொள்ளையடிப்பதற்காக சர்வசாதாரணமாக கொண்டு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க கொண்டு வரக்கூடிய பணம் ஊரை அழிப்பதற்காக கொண்டு வரக்கூடிய பணம். மின்சாரம் இல்லாத காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஒழிக்கப்பட்டது. அன்னைக்கு அதிமுக சொன்ன வாக்குறுதி என்ன அப்படின்னு சொன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்று சொன்னால் 100 நாட்களுக்குள்ளாக மின்மிகை மாநிலமாக தமிழகத்தை மாற்றி காட்டுவோம். 100 நாள், 3 மாசம் எல்லாம் ஓட்டு போட்டாங்க, மக்கள் ஓட்டு
பார்த்தாச்சு, 5 வருஷம் முடிய போகுது. நேற்றைய தினம் சென்னை மாநகரத்தில் 7 மணி நேரம் மின் இணைப்பு இல்லை. 2011க்கு பிறகு இவ்வளவு மின்சாரம் வர்றதுக்கு மின் உற்பத்தியை பெருக்கி இருக்கிறாங்களா? இல்லை, மின் உற்பத்தி பெருக்கப்படவில்லை. மாறாக பிற மாநிலங்களில் இருந்தும் தனியாரிடம் இருந்தும் மின்சாரம் வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விலைக்கு வாங்கணும், வெளியிருந்து விலைக்கு வாங்கணும். 7 கோடி மக்கள் வாழ்கின்ற தமிழகத்திலே சொந்த மின்சாரம் தயாரிப்பதற்கு மக்கட்ட வகையிலே வெளியேற்று நாம் மின்சாரம் வாங்குறோம்னு சொன்னா எவ்வளவு கேவலம். எப்படி இருந்தாலும் கூட இந்த மின்சாரம் இங்க வந்து சேரணும்னு சொன்னா அது திருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மின் இணைப்பு பாதை, இந்த மின் இணைப்பு பாதையை 70% அதிகப்படுத்தி கொடுத்திருப்பது யாரால் என்று சொன்னால், நாம் இன்னைக்கு லைட் உட்கார்ந்து இருக்கிறது யாரால் என்று சொன்னால் நரேந்திர மோடி நம்முடைய